யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. உலகத்தில் இப்போ போர்க்காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. போர்க்காலம் நடக்கிற பொழுது நான் போன காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன், 2 போர்கள் என்பது 2 வியாபாரிக்குள் நடக்கக்கூடியது தான் யுத்தம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். இதை அரசியல் தெரிந்தவர்களுக்கு, உலக வரலாறு, ஒரு நாட்டு நடப்பு தெரிந்தவர்களுக்கு இது எல்லாமே தெரியும். சரி, ரைட்டு. நம்ம போய் ஒரு போருக்கு போகாத ஒரு சாதாரண மக்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது, யார் பாதிக்கப்படுறா, அப்போ நம்ம அதை என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு ஆட்சியாளரின் கடமை. அந்த ஆட்சியாளருக்கு துணை நிற்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவங்க, கொஞ்சம் பணம் கையில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் கொடுக்காம ஒரு நாட்டை காப்பாற்ற முடியாது. ஒருத்தர் தாக்க வர்றதும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு சண்டை போடுறதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போது ஒரு பலம் இல்லாத ஒரு நபரை திடீரென்று தாக்குகிற பொழுது அவன் தன்னை பாதுகாத்து கிடக்கிறதாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, பெறக்கூடிய உதவி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன் தோழர்களே. இப்போது அதுக்கு இந்தியா மீது பாகிஸ்தான் போரெடுத்து வருது. போரெடுத்து வந்தது யாரும் பாகிஸ்தானில், சைனா போரெடுத்து வருது. அப்போது தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆக்கிரமிக்கும் போது பிரதமராக இருக்கக்கூடிய நேரு திகச்சு போயிடுறாரு. அப்போ என்ன செய்ய போனோம், அதை தாக்குவதற்கு பணபலம் வேணும், ஆயுதத்து பலத்துக்கு பணபலம் வேணும். நேரு கேட்குறாரு. கேட்காமலேயே பணம் கொடுத்தவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கு அருண் தேடி கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தார். அது ஏன் எதுக்குங்கிறத இந்த இதில் பேசுவோம். ரைட்டு, சரி. இப்போது சைனா 1962 படையெடுத்து வந்துட்டா இந்தியா மேலே. அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உள்ள காஷ்மீரை ஒட்டி உள்ள பகுதி, அந்த சிஸ்டர்ஸ் பிரதேஷ் சொல்லுவாங்க, அதை அருணாச்சல பிரதேஷ், திரிபுரா, அஸ்ஸாம், அந்த மாதிரி பகுதியெல்லாம் கொண்டு அவன் ஆக்கிரமிக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்போ தான் பாகிஸ்தான் கூட போராகி அது முடிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இதை சமாளிக்கிறதுக்கு முடியலை. பாகிஸ்தானோட போர் போட்ட உடனே நமக்கு என்னென்னா இருக்கக்கூடிய ஆயுத பலங்கள் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ ஆயுதங்கள் வாங்கணும். அப்போ உள்நாட்டு வரவு இருக்கு இல்லையா, மக்களுக்கு அன்றாட தேவைகளை, அவர்களுடைய பால் உள்ளிட்ட, கோதுமை உள்ளிட்ட, அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள்களோட தேவையை சரி பண்ணுறதுக்குன்னா பணம் வேணும். நாட்டு கஜானால பணம் கிடையாது. என்ன செய்யணும்னா, உடனே நேரு அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய நேரு என்ன செய்கிறாருன்னா, ரேடியோ மூலமாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுகிறார். போர் எதிர்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் வந்துவிட்டதுனால உங்களால் முடிந்த உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி ஒரு நாட்டோட பிரதமரே கூடுறாப்ல. இதை ரேடியோ மூலமாக செய்தியை கேட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறாங்க. நல்லா கேட்டுக்கணும், அன்னைக்கு 30 கோடி முகமுடையாள்னு சொல்லி பாரதி படித்தாப்புல. குறைந்தபட்சம் அன்றைய மக்கள் தொகை ஒரு 60லேருந்து 70 கோடி இருக்கும். அதுதான் கணக்கு. மினிமம் ஒரு 60 கோடி மக்கள் தொகை இருப்பாங்க. அதில் ஒரு 40 கோடி பேருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்தியாவிலேயே முதல் ஆளாக கொண்டு போய் செக்கு 25,000 ரூபாய்க்கு முதல் தவணை செக்கை அந்த நொடி கொண்டு போய் குறிப்பிட்ட முதலமைச்சர் காமராஜர்கிட்ட போய் சேர்த்தவர் எம்ஜிஆர். அப்போ என்ன நடந்துச்சு உணர்ச்சி பூர்வமாக அது சொல்கிறேன். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாருன்னா, நேரடியாக போய் தன்னுடைய கட்சிக்கு கூட தலைமையை தெரிவிக்காமல் பின்னால் நீ போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு 25,000 ரூபா செக்கு 75,000 ரூபா பணம் அறிவிக்கிறார். 75,000ங்கிறதுக்கு இன்றைக்கு மதிப்புக்கு பல கோடிகள் அந்த அமௌண்ட்டு தொகை அப்போது நேராக போய் என்ன பண்ணுறாருன்னா, காமராஜர் வீட்டுக்கே எம்ஜிஆர் போகிறார். நான் சொல்கிறது 1962. காமராஜர் வீட்டுக்கு போனால் வீட்டில் முதலமைச்சர் இல்லை. அவர் தென் மாநில பிரச்சாரத்துக்காக, தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு நலத்திட்டங்களுக்காக அவர் எக்மோர் ரயில் நிலையம் போகிறாரு, வெளியில் போகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே தீநகர் காமராஜர் வீட்டில் இருந்து எக்மோருக்கு எம்ஜிஆரே வரார். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எம்ஜிஆரை நேரடியாக ரயில்வே நிலையத்துக்குள்ளே எல்லாம் வேகத்தில் போகும்போது மக்கள் பரபரப்பாகி அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. எம்ஜிஆர் இருக்கக்கூடிய குஃபே அந்த ஸ்டேஷனுக்கு பாக்ஸுக்கு போன உடனே அங்கே போய் இந்த மாதிரி பிரதமர் நேரு அவர்களுடைய உரையை நான் கேட்டேன். நான் முதல்ல இதுக்கு என்னுடைய நிதியை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய தொண்டனாக, ஒரு நடிகராக அந்த பணத்தை நான் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாப்புல. 25,000 ரூபாய்க்கு உண்டான செக்கை கொடுத்த உடனே அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, இதை ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுங்கிறாரு. அதாவது பத்திரிகைகளுக்கு, வானொலிக்கு, எல்லாத்துக்கும் செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் என்பது மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இந்திய தேசிய காங்கிரஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஆளக்கூடிய காங்கிரஸுக்கு ஒரு தலைவர் சொல்கிறார் இப்போ. அப்போ சொன்ன உடனே இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகுது, இந்தியா முழுவதும் இந்த செய்தி போய் சேருது. அப்போது நிகழ்ச்சி முடிஞ்சது, வந்துட்டாங்க. சென்னையில் ப்ரெஸ் மீட் நடக்குது, முதலமைச்சர் வந்து உட்காந்துருக்குறாங்க, பத்திரிக்கையாளர்கள்லாம் கேள்வி வைக்க எல்லா செய்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்வி தான் இப்போ இருக்கக்கூடிய டாப் நியூஸ். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்காரு, அவர் விளம்பரத்துக்காக இது ஒருவேளை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காமராஜருக்கு வந்த கோபம், எனக்கும் இயல்பாக அந்த கோபம் உண்டு. அது வந்து எப்பயுமே கொடுக்குறவனை கேலி பண்ணுவாங்க, தேவைக்கு அதிகமாக இருக்கிற மேலே சந்தேகப்படுவாங்க. ஆனால் எப்பொழுதும் கொடுத்து கொண்டு இருப்பவனுக்கு வந்து சில அசிங்கங்களையும் முடியும். ஏன்னா முடியாதவன் என்ன சொல்லுவான், ஒருத்தனுக்கு தன்னால் முடியாதவ அவன் மற்றவர் மேலே பழி சொல்லுவான், புழுதியை வாரி தூற்றுவான், அதைத்தான் செய்வான். அவங்ககிட்ட இருந்து எதுவுமே வராது. அப்போ இந்த கேள்வியை எதிர்கொண்ட உடனே காமராஜருக்கு வந்தது, ஏன்னா நியாயத்தின் பக்கம் நின்று அன்றைக்கி வந்து பேசினார் காமராஜர். என்ன சொன்னார்னா, ஏய் நீ என்ன முட்டாளான்னு, முட்டாளா நீ, எந்த விஷயத்தில் நீ என்ன கேள்வி கேட்குற, நீ பிரதமர் நேரு ரேடியோவில் பேச போகிறாருன்னு ராமச்சந்திரனுக்கு தெரியுமா? நேரு அறிவித்த உடனே நேரடியாக பணத்தை கொண்டு விட்டு என் வீட்டுக்கு வராரு, நான் வந்து தென் மாநிலத்துக்கு இப்போ ட்ரெயினில் போக போகிறேன்னு அவனுக்கு தெரியுமா? ரேடியோவில் செய்தி கேட்ட உடனே ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் முதல்ல வந்து பணத்தை கொண்டு வந்து என் வீட்டுக்கு போய் வீட்டில் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு நேரடியாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து எனக்கு கொடுக்கணுன்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? அதோட பின்னணி என்ன தெரியுமா? முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லி காமராஜர் பேசியிருக்கிறாப்புல. பத்திரிகை செய்தியை நாங்கள் கொடுக்க சொல்கிறோம், எம்ஜிஆர் ஏன் பத்திரிகை செய்தியை வந்து கொடுக்க சொல்கிறாரு, அதோட பின்னணி உங்களுக்கு தெரியாதுப்பா. நீ என்ன பெரிய தொழிலதிபர் வீட்டில் தானே உன் பத்திரிகை நடக்கக்கூடிய ஓனர், இன்ன பத்திரிகை வேண்டாம் நம்ம சொல்ல வேண்டாம், இன்ன பத்திரிகை ஓனர் தானே, நாட்டில் போர் நடந்திருக்கா, உன்னுடைய ஓனர் பெரிய கோடீஸ்வரர் தானே, அவன் வந்து பணம் கொடுப்பானா, தேவையான நேரத்தில் பணம் கொடுப்பானா, எம்ஜிஆர் கொடுக்கக்கூடிய தொகையை அவன் கொடுப்பானா? நீ கொடுக்குறவனையும் சந்தேகப்பட்டு உன் பத்திரிகையில் இப்படி கேள்வி கேட்குறிய, இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் சொல்கிறாரு, நான் ப்ரெஸ் நியூஸ் கொடுக்க சொல்வது எதற்காக என்று சொன்னால், எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நடிகர், ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர் வந்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய செய்தி வெளியே தெரியும், அந்த செய்தி வெளியே பரவும். அது மூலமாக என்ன செய்வாங்க, வியாபாரிகள், பணக்காரர்கள், பண்ணைக்காரர்கள், தொழில் அதிபர்கள், பண வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஓ இப்படி போய் நம்ம பணம் கொடுக்கலாம் போல அப்படிங்கிற செய்தி தெரியும். இதை பார்க்கக்கூடிய தோழர்கள், இதை பார்க்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நிதியினை திரட்டி தன்னோட கட்சிக்குங்கிறதில்ல, நாட்டுக்குன்னு பணத்தை கொடுப்பதற்கு மூளையில் ஒரு சிந்தனை உருவாகும். அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. எல்லாமே இப்படி சந்தேகமாக பார்த்தா எப்படிப்பா கணக்குன்னு சொல்லி தலையில் அடித்தார் காமராஜர். உண்மையை பேசினார். நம்ம அந்த செய்தியை தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு யுத்தம் என்பதுங்கிறது ஒரு நாடும் ஒரு நாடுக்கான யுத்தம் அல்ல. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற யுத்தம் என்பது, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தம் என்பது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற யுத்தம் என்பது, ரெண்டு நாடுனா ரெண்டு நிலங்களாக போய் மோதிக்கிடும், ரெண்டு இராணுவம் போய் மோதிக்கிடுமா? ஆனால் இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை தேடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. துருப்பிடிச்சி போன ஆயுதத்தை யூஸ் பண்ணணும். எவன் செத்தா நமக்கு என்ன? ஆயுத வியாபாரம் மிக கனஜோராக நடிக்கணும், அது மட்டும்தான் வேணும். அதுக்குத்தான் போரே நடக்குங்கிறது பாவம் அப்பாவிகளுக்கு வெளியில் தெரியாது. இராணுவத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்காக பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டு நிற்கக்கூடிய சாவ போகிறதும் யாருக்காகன்னு தெரியாது. இதெல்லாம் வெளியில் பேசினா ரொம்ப டெப்த்தாக பேசினோம்னா பெரிய மேட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஈரான்லேருந்து போகிறது டான்ஸ் ஆடிக்கிட்டு போகும், இஸ்ரேலிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு வரோம். ஒரு நாட்டையே போட்டு மூடி மறைச்சிருக்கான்னு சொல்லுவான். எப்படி நான் மூடி மறைப்பிய? அதை தாக்குறதுக்கு எங்கேருந்து வந்தது? அதை எப்படி செக்கப் பண்ணுறது? அதுக்காக போர்கள் உருவாக்கப்படும், சாதாரண மக்கள் பலிகடாக்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதுதான் இத்தனை மனிதகுல நீண்ட வரலாற்றில் அடிப்படையாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் அதில் பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி மக்கள், சாப்பாட்டு கலைகிற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யணும்ல.
அடிப்படை சாப்பாட்டு செலவு உதவி செய்யணும்ல. அந்நேரம் போல் போய் பொருட்கள் போய் சேரணும்ல. பால் பொருளிலிருந்து அடிப்படை அத்தியாவசிய உணவு தேவைகளிலிருந்து குடி தண்ணீர்லேருந்து கிழிந்த ஆடைகளில் இருந்து தங்குவதற்கு உடையிலிருந்து சாதாரண ஏற்பாடு செய்வதற்கு பணத்திற்குத்தான் இந்த மாதிரி நபர்கள் செய்யக்கூடிய பணம் உதவியாக இருக்கும். அதுக்குத்தான் போருக்கு உதவி செய்கிறது. அந்த உதவியை நேரு பிரதமராக இருக்கக்கூடிய நேரு அறிவித்தவுடன் தன்னுடைய முதல் பணமாக ஓடிப்போய் இந்தியாவிலே முதல் பணமாக 75,000 ரூபாயை டெக்ளேர் பண்ணி 25,000 பணத்தை கொடுத்த எம்ஜிஆரை நீங்கள் என்ன சொல்கிறது? அவர் கையில் காசு வச்சுக்கிட்டு கொளுத்து போயாரு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு படத்துக்கு நடிக்கக்கூடிய தொகை 30,000 50,000 அதிகம். ஒரு படத்துக்கு நடிக்கிற தொகை கணக்குப்படி பார்த்தா 50,000 தான். சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் அன்றைக்கி நடிக்கிறதுக்கு பணம் 30,000 தான். 65 காலகட்டங்கள் வரைக்கும் 1,00,000ங்கிறதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது தான் அதெல்லாம். அப்போது ஒரு படத்திற்கான நடிக்க 3 படத்தில் நான் வாங்கக்கூடிய தொகையை ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி உதவி செய்யக்கூடியவர்களை கேலி செய்யக்கூடிய மனநிலையை இருக்கக்கூடியதை காமராஜர் அன்னைக்கு மூக்க அறுத்தார். ஏன்னா பணத்தின் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். போருக்கான அடிப்படை தேவை என்னன்னு தெரியும். நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாட்டை நடத்துவதற்கு இப்படிப்பட்ட பணங்கள் எவ்வளவு அவசியமானது, அத்தியாவசியமானதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அன்றைக்கி எம்ஜிஆருக்காக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மாற்று நடிகர்களோ மிகப்பெரிய நடிகர்களான சிவாஜி கணேசன் அவர்களோ யாரும் கொடுக்கல. எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தார். அதை மிகப்பெரிய அளவில் பாராட்டுறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபினிஷிங்கில் என்ன நடந்தது தெரியுமா? நேரு அவர்களையே எம்ஜிஆர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணி அனுப்பினார். நன்றி கடிதம் அனுப்பினார். அந்த நன்றி கடிதத்தை தான் நான் டைட்டிலில் வச்சுருக்கிறேன், நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம், உள்ளே இருக்கிறத நான் பார்க்கலாம். இல்லைனா நான் கமெண்ட்ஸில் கூட அதை நான் பதிவு செய்து விடுகிறேன், நன்றி கமெண்ட்ஸு கூட. அதனால் தன் உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களுக்கும் இருக்குங்கிறது ஒரு தனிநபர்களுக்கு மட்டும் எம்ஜிஆர் உதவி செய்யவில்லை, உடனிருப்பவர்களுக்கு மட்டும் எம்ஜிஆர் உதவி செய்யவில்லை, உதவி கேட்டவர்களுக்கு மட்டும் எம்ஜிஆர் உதவி செய்யவில்லை, நாட்டின் முதலமைச்சருக்கும் அவர் செய்தார். ஆபத்தான நேரங்களுக்கெல்லாம் அவர் பணம் செய்தார். இது நாட்டோட பணம் இல்லை, அவர் சொந்த கை காசு பணத்தை அவர் செஞ்சார். அதுதான் வரலாறு தோழர்களே. இந்த வரலாற்றினையும் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஈகை குணம் இருக்கு இல்லையா, அதை நான் பதிவு செய்து பொதுமக்களின் பார்வைக்கு விடுவதில் யூனிவர்ஸ் சேனல் மிகவும் பெருமைப்படுகிறது தோழர்களே. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மனநிலைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக வைத்து, போரின் பக்கம் எங்கு நடந்தாலும் நாம் இருக்கும் நாட்டிற்கு, நம்முடைய நாட்டிற்கு ஆதரவாக நம்முடைய கருத்துக்களையும் உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.